ஹாய், இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஜெர்னி வந்துட்டு பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. ஸோ பெங்களூரில் வந்துட்டு நம்ம இப்போ ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறிட்டோம். ஸோ ஏறினதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம புஷ்பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ளைட்டில் வந்துட்டு ரிவர்ஸ் கியர் கிடையாது. நமக்கு முன்னாடியே ஒரு சின்ன டோ வெஹிக்கிள் இருக்கும். அந்த டோ வெஹிக்கிள் மூலமாக தான் நம்ம ஃப்ளைட்டை வந்துட்டு புஷ்பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்மளோட ஃப்ளைட் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு டாக்ஸி வே கிட்ட வந்துட்டோன்னா டோ வெஹிக்கிள் ரிலீஸ் ஆகிட்டு நம்ம வந்துட்டு we are free to move forward. ஸோ டோ வெஹிக்கிள் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெங்களூர் ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்ஸ், ஏர் இண்டியா ஃப்ளைட் அண்ட் விஸ்தாரா ஃப்ளைட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு டெர்மினல் 2ல இருந்தால் கிளம்பும். ஸோ இப்போ நம்ம பில்டிங் பார்த்துட்ருக்கோம் பார்த்துட்டிங்களா, அது வந்துட்டு டெர்மினல் 2. ஸோ இதில் வந்துட்டு ஆல் கைண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர் இண்டியா விஸ்தாரா அண்ட் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இது எல்லாமே வந்துட்டு இங்கேருந்து கிளம்பும். ஏர் இண்டியா பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இவங்க விஸ்தாரா ஏர்லைன்ஸ் இப்போ பார்ட் ஆஃப் த ஷேர்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இப்போ இவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனிவேஸ் இப்போ நம்ம மறுபடியும் வீடியோக்குள்ளே வரலாம். இப்போ நம்ம வீடியோவில் வந்துட்டு நிறையா ஃப்ளைட் நீங்கள் பார்க்க முடியுது. இப்போ நம்ம டெர்மினல் 2லேருந்து டெர்மினல் 1 கிட்டே வந்துட்டோம். ஏன்னா டெர்மினல் 1ஓட எண்டு கிட்ட தான் நம்ம ரன்வே இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம டேக் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம வந்துட்டுருக்கோம். எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நிறைய இண்டிகோ ஃப்ளைட்ஸ் நிற்கிது. ஆக்சுவலாக வந்துட்டு இண்டிகோ ஃப்ளைட்ஸில் நிறையா வந்துட்டு ஒரு இண்டிகோ ஃப்ளைட்ஸ் அண்ட் கோஆர் ஃப்ளைட்ஸ் நிறையா வந்துட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. பிராட் அண்ட் விட்னி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் வந்துட்டு அவங்களோட இன்ஜின் சரியாக கவனிக்கிறது இல்லை. அதனாலே வந்துட்டு கோஆர் திவால் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இண்டிகோ வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக இருந்துட்டாங்க. ஏன்னா பிராட் அண்ட் விட்னி வந்துட்டு அவங்கள்ட்ட வாங்கின இன்ஜின் வந்துட்டு சில ஃப்ளைட்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி வாங்கின சில ஃப்ளைட்ஸ் மட்டும் தான் இப்போ கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மிச்சதெல்லாம் வந்துட்டு வேறு கம்பெனிலேருந்து வாங்கினதுனால இண்டிகோ வந்துட்டு சேஃபாக ப்ளே பண்ணதுனால இப்போ நம்ம வந்துட்டு இண்டிகோ ஏர்கிராஃப்ட் எல்லா இடத்துலையும் வந்துட்டு நல்லா பார்க்க முடியுது. மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஷேர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இண்டிகோ தான் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. To begin with, sincere apologies for the delay in our departure this evening out of Bangalore. The reason for this is we had some connecting guests coming in from another company flight, as well as this aircraft came in slightly behind schedule for its previous flight. So thank you very much for your understanding. Kindly bear with us. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஈவினிங் டைம் நிறைய லேண்டிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நிறைய ப்ரைவேட் ஜெட்ஸ் வந்தது, நிறைய இண்டிகோ ஏர்கிராஃப்ட்ஸ் அண்ட் ஸ்டார் ஏர்லாம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு லோக்கல் ஏர்லைன், இந்தியன் லோக்கல் ஏர்லைன். ஆக்சுவலாக ஸ்டார் ஏர் வந்துட்டு சில ஃபியூ ஏர்போர்ட்ஸ்க்கு மட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம ஃப்ளைட் வந்துட்டு ரன்வே கிளியரன்ஸ் கிடச்சிருச்சு டேக் ஆஃப்க்கு. ஸோ நம்ம ஃப்ளைட் வந்துட்டு இப்போ டேக் ஆஃப் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம டேக் ஆஃப் ரன்வே வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளைட் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் டிலே. ஸோ பிகாஸ் ஆஃப் த லாங் ஹவர்ஸ் இந்த ஈவினிங், ஏன்னா ஈவினிங் டைம்லேயே பார்த்துட்டா நிறைய டிபார்ச்சர்ஸ் அண்ட் லேண்டிங் இருக்கும். ஸோ நம்மளுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ எனிவேஸ் நம்ம ஃப்ளைட் வந்துட்டு இப்போ இங்கேருந்து டேக் ஆஃப் ஆக போகுது. பெங்களூர்லேருந்து சென்னையோட ட்ராவல் டைம் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 50 மினிட்ஸ். அதில் ஒரு 10 மினிட்ஸ் டேக் ஆஃப்க்கும் 10 மினிட்ஸ் லேண்டிங்க்கும் அதெல்லாம் கழிச்சிட்டா மேக்ஸிமம் ஒரு 40 மினிட்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஏர்லேயே இருப்போம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு 2 சிட்டியும் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த 2 சிட்டியும் தான் வந்துட்டு ஃபியூவல் டயத்தில் சப்போஸ் ஃபியூவல் கம்மியாக இருக்குது இல்லை எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணணும் அப்படின்னா பெங்களூர்லேருந்து ஒரு ஃப்ளைட் வந்துட்டு டக்குன்னு பக்கத்து ஏர்போர்ட்டுன்னு பார்த்துட்டா சென்னை ஏர்போர்ட் தான். அதே மாதிரி சென்னையிலேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்புது, சென்னையில் சமயம் மழை பெய்யுது அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு பெங்களூர் ஏர்போர்ட்டில் இறக்கிடுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு வெதர் கிளியர் ஆகிட்டோன்னா மறுபடியும் பெங்களூர்லேருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஃப்ளைட் வரும். ஸோ எனிவேஸ் இப்போ நம்ம வானத்தில் பறந்துட்டு இருக்கோம். கீழே பார்த்துட்டிங்கன்னா பெங்களூர் சிட்டி எதுவுமே தெரியல. நம்ம இப்போ எல்லாமே அவுட்டரில் தான் பறந்துட்டு இருக்கோம். ஸோ பெங்களூர் சிட்டி அப்படின்றது உள்ளே இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போய் பறக்காமல் நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ அவுட்டர் ஏரியாவில் பறந்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வியூ கிடைக்கும். நம்ம உட்காந்துட்டு இருக்க சீட்டு பார்த்துட்டிங்கன்னா 22. ஸோ 22ல் வந்துட்டு நீங்கள் சீட் புக் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூவை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம விண்டோ சீட் கிட்ட கரெக்டாக இப்போ உட்காந்துருக்கோம். Temperature 29 degrees Celsius, visibility is 106 kilometers, light scattered clouding in the sky, and by our current estimate we have made up some time departure. This is of course subject to the traffic here in Chennai airspace. ஃப்ளைட்டோட பைலட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் டிலே ஆனதில் கொஞ்சம் நம்ம மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தார்.
ஸோ ஈவினிங் டைம் பறக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னா உங்கள் மூஞ்சிலே வந்துட்டு வெயில் அடிக்காது. ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு நீங்கள் கூலிங் கிளாஸ் போடாமலே நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிடலாம். இதுவே நீங்கள் மதியானம் டைம் பறக்குறீங்க இல்லை early மார்னிங் டைம் பறக்குறீங்க அப்படின்னா கூலிங் கிளாஸ் இல்லாமல் நீங்கள் விண்டோ சீட் பக்கத்தில் உட்காந்தீங்க அப்படின்னா அப்படியே மூஞ்சியில் வந்துட்டு வெயில் அடிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம 40 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு சென்னை ஏர்போர்ட்டில் டிசெண்டிங் வந்துட்டோம். ஸோ அடுத்து ஒரு 20 மினிட்ஸில் நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் போய் ரீச் பண்ணிவிடுவோம். அடுத்து ஒரு 15 மினிட்ஸில் நம்ம லேண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ சென்னை ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம 2 வகையாக நம்ம லேண்ட் பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு கடல் வழியாக போயிட்டு அப்படியே யூ-டர்ன் எடுத்துகிட்டு மறுபடியும் லேண்ட் பண்ணுவோம். இன்னொன்று வந்துட்டு தர வழியாகவே லேண்ட் பண்ணிடுவோம். ஸோ யூ-டர்ன் எடுத்துகிட்டு அந்த சி வழியாக வரது பார்த்துட்டிங்கன்னா டுவர்ட்ஸ் தாம்பரம் அந்த மாதிரி சைடில் வந்துட்டு இறங்குவோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்துட்டு தாம்பரத்துலேருந்து பெருங்குளத்தூர் தாம்பரம் அதுக்கப்புறம் ஏர்போர்ட் வரப்போகுது. ஸோ சி சைடு கிடையாது, இந்த வழியாக நம்ம இறங்க போகிறோம். சென்னை ஏர்போர்ட்டில் பொறுத்த வரைக்கும் 2 ரன்வே இருக்குது. ஸோ 2 ரன்வேனால கொஞ்சம் கவலையே கிடையாது. ஸோ ஈஸியாக நம்ம வந்துட்டு எந்த பிரச்சனையிலேருந்து சமாளிச்சிடலாம். சென்னை ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ கிளைமேட் வந்துட்டு ரெய்னி டைம் கிடையாது. இப்போ பிப்ரவரி டைம்னால ஓரளவுக்கு நம்ம ஃபாக்லாம் இல்லாமல் டிலே இல்லாமல் கரெக்டாக வந்து எல்லா ஃப்ளைட்ஸும் லேண்ட் ஆகுது. சென்னை ஏர்போர்ட்டில் நம்ம லேண்ட் பண்ணும்போது டெர்மினல் 4ல் லேண்ட் ஆக போகிறோம். ஏன்னா ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ், ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் விஸ்தாரா ஃப்ளைட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு டெர்மினல் 4ல் தான் லேண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம லேண்ட் பண்ண போகிறோம். கீழே பார்த்துட்டிங்கன்னா சென்னையில் வந்துட்டு நிறைய பில்டிங்ஸ் பார்க்கவே தெரியுது. ஏன்னா சென்னை ஏர்போர்ட் வந்துட்டு சிட்டிக்கு நடுவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த எல்லா பில்டிங்ஸும் நல்லாவே தெரியும். ஸோ மற்ற ஏர்போர்ட்ஸ் லைக் ஹைதராபாத், பெங்களூர் இதெல்லாமே வந்துட்டு சிட்டியை விட்டு அவுட்டரில் அவங்க அவங்க கட்டியிருக்காங்க. சிட்டியை விட்டு அவுட்டரில் அவங்க கட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு எந்த பில்டிங்ஸும் தெரியாது. பட் சென்னை ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்கும். ஏன்னா சிட்டிக்கு நடுவில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஃப்ளைட் வந்துட்டு லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ பைலட்லாம் வந்துட்டு சீட் பெல்ட் கலட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதே ஃப்ளைட் வந்துட்டு சென்னையிலேருந்து மறுபடியும் குவஹாத்தி கிளம்பும். ஸோ குவஹாத்திக்கு போகிற பேசஞ்சர்ஸ் வந்துட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காருவாங்க. சென்னையில் இறங்க வேண்டிய பேசஞ்சர்ஸ் வந்துட்டு அவங்க போர்டிங் கார்டு காமிச்சிட்டு சென்னையில் இறங்கிக்கலாம். நீங்கள் சப்போஸ் குவஹாத்தி போகாமல் பெங்களூர்லேருந்து சென்னையில் இறங்க போகிறீங்க அப்படின்னா கையிலேயே போர்டிங் கார்டு வச்சுக்கோங்க. ஏன்னா போர்டிங் கார்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெளியில் அனுப்புவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு கையில் போர்டிங் கார்டு இல்லைனா அது கொஞ்சம் பிரச்சனையாகும், கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக இறங்கிடலாம். ஸோ எனிவேஸ் நீங்கள் ஃப்ளைட்டை ஒன்ஸ் போர்ட் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் விட்டு வெளியில் வர வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இல்லை அட்லீஸ்ட் ஏர்க்ராஃப்ட்டை விட்டு ஃப்ளைட் விட்டு வெளியில் வர வரைக்கும் கையில் போர்டிங் கார்டை வச்சுருங்க. ஏன்னா போர்டிங் கார்டை நீங்கள் தூக்கி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பிரச்சனைலாம் ஒன்றும் பெருசாகாது. பட் நீங்கள் ஏர்போர்ட் விட்டு வெளியில் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். நீங்கள் உண்மையிலேயே இந்த ஃப்ளைட்டில் தான் வந்தீங்களா இல்லை நீங்கள் வேறு இடத்துக்கு நீங்கள் போகணுமா? ஏன்னா இதே ஃப்ளைட் குவஹாத்தி போகுது. ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. जिस अतिथि को व्हीलचेयर की आवश्यकता है उनसे निवेदन है कि वे बैठे रहें। सभी अतिथियों के विमान से उतर जाने के बाद आपकी सहायता से संपर्क करें। एयर इंडिया एक्सप्रेस के साथ उड़ान भरने के लिए धन्यवाद। आप सबके शाम से कत रहें। Kindly ensure that you have your belongings with you. For the convenience of all our guests, request to double check your baggage before leaving. This will prevent the bags from getting exchanged with the fellow passengers. Guests requiring wheelchair assistance are requested from me. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஏர் இண்டியாவோட புது லோகோ. ஸோ இந்த ஃப்ளைட் வந்துட்டு பிரம்மாண்டமான ஃப்ளைட்டு. ஸோ இது ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் செக்டர்ஸ்க்கு இதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்டில் இதை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஃப்ளைட் வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஹைதராபாத் போகும், மறுபடியும் ஹைதராபாத்லேருந்து உங்களுக்கு பெங்களூர் போகும். ஸோ இந்த மாதிரி டொமஸ்டிக் செக்டர்ஸ் கூட இப்போ நீங்கள் அந்த விண்டோ வழியாக பார்த்த அந்த ஏர் இண்டியா ஃப்ளைட்டை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு ஃப்ளைட்டை இறங்கிட்டோன்னா உடனே வெளியில் இறங்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேசஞ்சர்ஸ் டக்குன்னு வந்துட்டு அவங்களோட பேகேஜ் எடுக்க அவசரப்படுறாங்க. பொறுமையாக நம்ம கிளம்பலாம். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு அந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் ஃபுல்லாக ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் முன்னாடி வந்துட்டு ஏர் ஏஷியா ஃப்ளைட்டுக்கு சொந்தமானது. அதை நம்ம அப்படியே வாங்கிட்டு நம்ம ஃபுல் ரெட் கலரில் அடிச்சுட்டு நம்ம ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஏர் இண்டியா புது ஃப்ளைட். இதோட மாடல் பார்த்துட்டிங்கன்னா A350. ஸோ நம்ம இந்தியாவிலே பார்த்துட்டிங்கன்னா ஏர் இண்டியா மட்டும்தான் இந்த A350 மாடல் வாங்கியிருக்காங்க. ரொம்பவே பெரிய ஃப்ளைட்டு, ஃபியூவல் எஃபிஷியன்சி கண்டை விட்டு கண்டா ஈஸியாகவே பறக்கும். வெல்கம் டு காமராஜ் டொமஸ்டிக் டெர்மினல் T4. ஸோ ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் நம்ம வந்ததுனால வழக்கம் போல் T4 ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்கள் பேகேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு கூட்டமே இருக்காது.
இந்த ஏர்போர்ட் பொறுத்தளவுக்கு ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ், ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், விஸ்தாரா ஏர்லைன்ஸ் இது மட்டும் தான் லேண்ட் ஆகும். ஸோ இதனாலே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் இந்த மாதிரி காலியாக தான் இருக்கும். ஸோ ஈவினிங் 6 o'clock நம்ம வந்துட்டு தரை இறங்கிட்டோம் சென்னை ஏர்போர்ட்டில். சென்னை ஏர்போர்ட் பொறுத்தளவுக்கு வந்துட்டு வெளியில் போனால் உங்களுக்கு உடனே வந்துட்டு 2 வகையான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பக்கத்துலேயே வந்துட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு ஏர்போர்ட் விட்டு வெளியில் போய் ஒரு 5 minutesல மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் போய் ரீச் பண்ணிடலாம். ஸோ 3 வகையான டிரான்ஸ்போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சிட்டிக்குள்ளே போயிடலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு நான் தெளிவாக ரிப்ளை பண்ணுறேன்.